யார் கர்த்தர் பேசுறதுக்கு உடனே கீழ்ப்படுகிறீங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற கிரியை என்பது அதிசயமா இருக்கும். நம்ம பிரச்சனை என்னன்னா கீழ்ப்படிவோம், ஆனா உடனே கீழ்ப்படிவோம். நான் கீழ்ப்படியாம இருக்கிறதும் ஒண்ணுதான், தாமதித்து கீழ்ப்படிவதும். ஆண்டவர் சொல்றது உடனே ஒரு வார்த்தை, ஆண்டவர் இது சொல்றாரா கேள்வி கேட்காம கீழ்ப்படுறீங்க பாருங்க. ஆண்டவர் இங்க போன்றாரா கேள்வி கேட்காம போறீங்க பாருங்க. எலியா அக்கினி இறக்கினது எல்லாருக்கும் தெரியும். எலியா ரொம்ப ஜெபிக்கல. காலையில இருந்து சாயங்காலம் வரை பாகால் தீர்க்கதரிசிகள் புலம்புறாங்க. ஒரு தீப்பொறி கூட வரல, ஒரு அனல் கூட வரல. எலியா அப்படி அல்ல, பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டி காளையை வச்சு அதுக்கு மேல என்ன ஊத்துறா தெரியுமா? தண்ணியை ஊத்துறா. தண்ணியெல்லாம் ஊற்றும் போது எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க. தண்ணி ஊத்துற இடத்துல எப்படிப்பா அக்கினி பட்டும்? எல்லாம் செய்து விட்டு எலியா ஒரு 40 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். அவ்வளவுதான். அந்த ஜெபம் முடிவதற்குள்ள பரலோகத்திலிருந்து அக்கினி வருது. நம்ம பார்க்கும்போது எலியா இவ்வளவு செய்ததை நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முந்தின அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், எலியா சும்மா வரல. இங்க அவர் சொற்படி கேட்டு வந்திருப்பார். கேரி தாட்டண்டில் ஒளிச்சு போய் இருந்துவார், ஒளிச்சு இருப்பார். விதவை வீட்டுக்கு போனுவார், போவார். இதை செய்யணுவார், செய்வார். இப்ப போய் ஆகாபுக்கு காண்பிப்பார், போய் காண்பிப்பார். எலியாவுக்கு இப்படி ஒரு மகிமையான காரியம் நடக்க காரணம், எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படித்தான். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் எந்த இடத்திலும் தோற்று போக விட மாட்டார்.